ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். நற்செய்தியுடன் சகோதரி எவாஞ்சலின். நற்செய்தி என்னென்று அறிவோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளிலும் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். யார் சொன்னது? தேவதூதர் தளபதி, எங்களுடைய தேவாட்டுக்குட்டி. ஒரே இரத்த பலியினால் பழைய ஏற்பாடு, இந்த புரளயம், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற மிருகங்களை கொடுமையாக சித்திரவதை செய்து கொடுக்கிற பலிகள் செயற்படாது, செயலிழந்து போயிற்றுது, அது வேலை செய்யாது. அதனால் மக்கள் பெருகினார்கள். இந்த காரியம், இந்த கொடுமையான காரியம் பூமியிலே அதிகரித்தது. அதனால் பூமி அழிவை நோக்கி புறப்பட்டது. நினைக்க வேண்டாம், மத சார்பாக செய்கிற கிரியைகள் மனிதனுக்கு நன்மையை கொடுக்கும் என்று. அது மனிதனுக்கு பேராபத்தை கொடுக்கும். வரப்போகின்ற சாத்தானிய அரசாங்கம் கூட இதே முறையில் தான் வரப்போகிறது. மனிதன் மிருகத்தை பலியிட்டான், ஆனால் வரப்போகிற சாத்தானியன் மிருகத்தையா பலியிடுவான்? மனிதன் மிருகத்தை பலியிட்டால் சாத்தான் யாரை பலியிடுவான்? கணக்கை சரியாக போட்டு பார்க்கவும். இப்பொழுது உங்களுக்கு விடை தெரியும். மனிதர்கள் கொத்து கொத்தாக பல்கி பெருகி விக்கிரகங்களை போசிச்சு உள்ள ஆசீர்வாத பொருட்கள் எல்லாவற்றையும் கொட்டி இன்னும் அதிகமாக பிள்ளைகளை பெற்று பெருகி சாத்தானிய பலியெடுப்புக்கு நேராக விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இது ட்ரிகர் வார்னிங், எச்சரிக்கை. மனம் திரும்புங்கள், உடனடியாக விழித்தெழுங்கள். இது விழிப்புணர்வுக்காக சொல்லப்படுகிறது. பரமபிதா, தேவதூதர் தளபதி, தேவாட்டுக்குட்டி திருரத்தம் அகப்பட்ட, அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானம் உயிர்த்தெழுந்த பிள்ளைகள் எல்லோரும் சீக்கிரம் கரையொதுங்குங்கள். இந்த விஷயங்கள் பற்றி சபைகளில், அதாவது எங்கே கருப்பு ஆடுகள், எங்கே ஆட்டுத்தோல் போர்க்கப்பட்ட ஓநாய்கள், ஏனைய மதங்கள் போலவே தாங்களும் ஒரு மத தலைவர்களாக இருந்து மக்களை ஊக்குவித்து இன்னும் இன்னும் ஊக்குவித்து பல்கி பெருக வைத்து, பண்ணையமாக பெருக வைத்து வசூலித்து கொண்டு மீதியை கையடித்து கொடுத்து விடுவார்கள். மீதி மக்களை வரப்போகின்ற சாத்தானியத்துக்கு கையடித்து கொடுத்து விடுவார்கள். அவர்களும் அங்கே கருகி மாண்டு போவார்கள். விழித்தெழு மனிதா, விழித்தெழு. இனிமேலாவது மனித இனத்திற்கு நற்செய்தி மனித இனத்துக்கு உள்ளே போகட்டுக்கும். துறவகம் என்று ஒன்று உண்டு. அந்த துறவகம் சரியான முறையில் செய்யப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலேயே துறவகத்தை காட்டிக் கொடுங்கள். பாலியல் சித்தம், சிந்தனை, அதுக்கு ஒரு காலம் வரும். நாங்கள் நன்றாக கட்டி வைப்போம், அப்பொழுது நீங்கள் நன்றாக செய்யலாம், இப்பொழுது அமைதியாக இருங்கள். இந்த வார்த்தைக்கு இனிமேல் இடமில்லை. இனிமேல் சொல்ல வேண்டிய வார்த்தை அங்கே கட்டி வைப்பனவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. தேவ துறவிகளாக, தேவ சகோதர சகோதரிகளாக மிகுந்த சந்தோஷமாக நோவும் இரத்தமும் மாமிஷமும் கலந்த வேதனையான வழியில் போகாமல் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், இளமையாகவும் தேவ பிள்ளைகளாகவும் இருப்பீர்கள் என்று பிள்ளைகளுக்கு இந்த சத்திய புத்தகத்தை சொல்லிக் கொடுங்கள். இந்த சத்திய புத்தகமானது வீடுகளிலே இல்லாதபடி செய்யும் பொல்லாத பிசாசின் ஆட்சி பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் பரிசுத்த வேதாகமத்தை தேவன் மக்களுக்கு என்ன சொன்னார்? விக்கிரகங்கள் பேச மாட்டாதவை, விக்கிரகங்கள் சத்தியங்களை எடுத்துரைக்காது, விக்கிரகங்கள் மக்களுக்கு வழியை காட்டாது, அவை கண்களையும் அடைக்கப்பட்ட கற்குவியல்கள், அதுவும் மனிதர் கைகளால் செய்யப்பட்டு தேவ துரோகிகள் மனிதர்களுக்கு பண்டமாற்றாகவோ விற்பனை பொருளாகவோ விற்கப்பட்ட விற்பனை பொருட்கள். அதை மனிதர்கள் உருவேற்றி கலையேற்றி அநேக சிறிய சிறிய அற்புதங்களை செய்ய பண்ணி அதிலே வாலாயப்படுத்தப்பட்ட தள்ளப்பட்ட தூதர்கள்.
நீங்கள் கொடுக்கிற பலி ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் கொடாமலே அது அதிகாரத்தோடே தேசத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிற அதிரடி பலிகள் அதிகமாயிருக்கிறது என்பதை விழிப்புணர்வோடு சிந்தியுங்கள். பிசாசுக்கு மனித இரத்தம் தான் பிடிக்கும் என்று தெரிந்து நீங்கள் நன்றாக கொடுக்கிற நரபலிகளை தேவன் அறிவார். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் மனிதனை பாதாளத்தில் தள்ளும். கருமாக்களை பூமியில் அதிகரிக்கும். எத்தனை நரபலிகள், எத்தனை குழந்தை பலிகள். இதற்குள் வாயில் வார்த்தை என்னென்றால், எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகிறதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு பரமபிதா என்ன பாலியல் வைத்தியரா? அல்லது சபைகளிலே பெண் பார்க்கவும் பெண் கொள்ளவும் அவர் என்ன புரோக்கரா? அவர் வார்னர். இதை யாரும் சொல்ல மாட்டார்கள். பல்கி பெருகி கொத்து கொத்தாக போகும் வரைக்கும் உண்மையான சத்தியத்தை யாரும் சொல்ல மாட்டார்கள். இதோ நீங்கள் தானே வாசிக்கிறீர்கள், நான் தானே வாசிக்கிறேன், நீங்களும் உங்களுக்கு எழுத்து வாசிக்க தெரியும் தானே, எடுத்து வாசித்து பாருங்கள். உலகத்தை உங்கள் கண்களால் பாருங்கள். வாசிக்கும் போது தனியே ஆண்டவரோடும் பரிசுத்தாவியோடும் மட்டும் வாசியுங்கள். எங்கே கருப்பாடுகள், ஆட்டுத்தோல் போத்த ஓநாய்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே இருந்து வாசிக்க வேண்டாம். அவர்கள் சத்தியத்துக்கு விரோதமானதை கண்களில் மண்களை தூவி விடுவார்கள். மாலத்தை தூவி விடுவார்கள். சொல்வினைகளை செய்து விடுவார்கள். செய்வினைகளிலும் சொல்வினை மோசமானது. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியால் அதை செய்வேன். நல்ல சந்தர்ப்பம். இதுதான் சரியான வழி. இதோ சொல்லிவிட்டார் பரமபிதா, என்னுடைய நாமத்தினால் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ உங்களுக்கு கொடுக்கப்படும். உடனடியாக ஓடிப்போய் அவரிடத்தில் ஒரு பெண் கேள், ஒரு வாழ்க்கை துணைவன் கணவனை கேள், ஒரு நல்ல காணி வாங்குறதற்கு கேள், வீட்டை கேள், தோட்டந்துறவுகளை கேள், சொத்து பத்தை கேள், வாகனத்தை கேள், நல்லாய் கேள். ஏனென்றால் அவர் இங்கே சொல்லிவிட்டார். அவனவன் கேட்கறதுக்கு தக்க கிரியை அவனவனோடே கடந்து போகிறது. உலகத்துக்கு ஏதுவானவற்றை கேட்கிறவன் உலகத்துக்கு ஏதுவான செயல்களில் உலகத்தை வளர்த்து கொண்டு அவன் அப்படியே அகன்று போய்விடுவான். அவன் காணாமல் போய்விடுவான். ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் எழுதப்பட போவதில்லை. ஏனென்றால் அவன் இயேசு கிறிஸ்துவோடு என் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்பாக வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அல்ல, அவன் அவருடைய நாமத்தினாலே உலகத்தை வளர்த்தவன். அதுதான் அவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உங்களுடைய நாமத்தினாலே நோய்களை குணப்படுத்தினோம், வீடு வாசல்களை கட்டினோம் என்று கிறிஸ்துவுக்கு முன்பாக போகும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அறியவில்லை என்று சொல்லுவார். ஏனென்றால் பரிசுத்த ஆவிக்கு முன்பாக அங்கே அடையாளம் இல்லை. அவர்கள் உலகவாசிகள். அவர்கள் விக்கிரகங்களிடத்தில் எப்படி எல்லாவற்றையும் கொட்டி கேட்பார்களோ இங்கே வந்து இலவசமாக கேட்கலாம். எவ்வளவு சுகமாக இயேசு பரமபிதாவின் நாமத்தினாலே இப்படியான காரியங்களை மக்கள் பெற்று கொண்டார்கள். அதற்கான ஊழியர்களும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சொல்லுவார்கள், நீங்கள் பல்கி பெருகுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஆடுகிறோம், உங்களுக்காக நாங்கள் பாடுகிறோம், நீங்கள் கூத்தாடவில்லை, காணிக்கைகளை நன்றாக போடுங்கள் என்று பரமபிதா ஒருபோதும் சொல்லவில்லை. இதோ இருக்கிறது பரிசுத்த வேதாகமம். இதைத்தான் வைத்துக்கொண்டு அவர்களும், இதுதான் அந்த புத்தகம், இதை வைத்துக்கொண்டுதான் அவர்களும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லி அப்படியே பாடிவிட வேண்டியதான். அப்படியே பேங்க் கொண்ட நம்பருக்கு கொடுத்து விட வேண்டியதுதான். இங்கே பாருங்க, இது இலவசமாக கொடுக்கப்பட்டது, இது இலவசமாக கொடுக்கப்படும். நான் வாசித்த புத்தகம் யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்தேன். நீங்களோ எல்லாவற்றையும் வாசிக்கலாம். அவசரமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் மத்தேயு 24ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 13, 14ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது எச்சரிக்கை. பரமபிதா தேவதூதர் எங்களை எச்சரிக்கை பண்ணி எங்களுக்கு, நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் காவல் துணைகளை அனுப்புவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 1ஆம் வசனம், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இது அப்போஸ்தலர்களுக்கு. எந்த பாஸ்டருக்கோ எந்த விதமான அங்கே பாதிரி, அந்த பாதிரி, இந்த பாதிரி, அந்த ஊழிய, அந்த பேர், இந்த பேர், அந்த சபைக்கு ஒரு பேர், இந்த சபைக்கு ஒரு பேர், அங்கே ஒரு மார்க்கம், இங்கே ஒரு மார்க்கம்.
இது மெய்யான தேவ ஊழியர்களுக்காக, தேவ சத்தியத்தை மெய்யாக சொல்லுகிறவர்களுக்காக கொடுக்கப்படுகிற தேவ பாதுகாப்பு. பிறகு என்னென்று கேட்டால், இன்னும் பொல்லாத தீய சக்தி வந்து அவர்கள் சபையை கொளுத்திச்சு, அவர்கள் மக்கள் பிள்ளைகள் எல்லாவரையும் வெட்டி கொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அங்கே நின்று புரோவகாண்ட் என்று சொல்லுவது, அங்கே நின்று மக்களை எதிர்ப்பு சக்தியை ஊட்டும்படியாக ஹல்லேலூயா என்று கத்தி குளறும்போது, அங்கே தீய சக்திகள் நிச்சயமாக பூமியிலே விளைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும். அவை உக்கிரப்பட்டு, கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு வந்து அங்கே சபைக்குள்ள நின்று கத்துறவர்களை கொலை செய்துவிட்டு போய்விடுவார்கள். அங்கே தேவ சத்தியத்தை சொல்வதற்கு யாரும் இல்லை. தேவ சத்தியம் இதோ உரைக்கப்படுகிறது. அழகாக உங்கள் முன்பாகவே வாசிக்கப்படுகிறது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அவருடைய கற்பனை என்ன? அவருடைய கற்பனையானது பூமியை நேர் நடத்தி விடுவது. பூமி மக்களை, தன் பிள்ளைகளை வரப்போகின்ற பிசாசின் அதிகார ஆட்சியிலிருந்து பிள்ளைகளை அதற்குள்ளே போக விடாமல் காப்பாற்றுவதற்கு. அதற்கு ஒரே வழி தவம். தவம் தவம் செய்தல், துறவகம். மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான துறவகத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றே காட்டிக் கொடுங்கள். பிள்ளைகளை மேற்கொண்டு உலகத்தில் பெற்று குவித்து விட வேண்டாம். அவர்கள் திக்கு திசையற்ற உலகில் மாண்டு மாய்ந்து போவார்கள். செல்வம், பணம் ஒன்று உதவியும் செய்யாது. வரப்போகின்ற காலம் கொடுமையாக இருக்கிறது. விழித்தெழுந்திருப்பீர்கள். இது பிரயோசனமாயிருக்கும். இது விழிப்புணர்வை தூண்டி இருக்கும். வீட்டிலே பிள்ளைகளுக்கு உடனடியாக திருரத்தத்தால் பாதுகாப்பை போடுங்கள். வீட்டில் வேதத்தை சொல்லுங்கள். சரி, நாங்கள் அம்மா அப்பா ஆகப்பட்டவர்கள் பழைய முறைப்படி நாங்கள் சபைகளிலேயோ கோயில்களிலேயோ கல்யாணங்களை கட்டி நாங்கள் பாலியல்களை செய்து இரத்தமும் மாமிசமான பிள்ளைகளை இந்த பொல்லாத பூமியில் விதைத்து விட்டோம். நாங்கள் கண்களை மூடி போகிற காலத்தில் அடுத்த கட்ட அரசாங்கம் வரப்போகிறது. 3 தர 6 சிப்ஸை மக்களுக்கு பிள்ளைகளுக்கு பிறந்த உடனேயே குத்தப்போகிறது. அடிமை இலக்கம் அது ஜூதர்களுக்கு நடந்ததை போல் நடக்கப் போகிறது. ஒற்றை கண் அடையாளம், ஜூதர்களின் கண்களை பறித்த அடையாளம். அந்த அடையாளத்தோடு இலுமினாட்டி வந்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகளுக்கு முற்கூட்டியே சொல்லி நாங்கள் இயேசுவுக்குள் மிகுந்த சந்தோஷமாக தேவ சகோதரர்களாக தேவ தூதர்களைப் போல் வாழ்ந்து மகிழ்ச்சி கொண்டு கண்களை மூடி கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் பாக்கியவான், கடந்து செல்வோமாக என்று இந்த வாக்கியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அங்கே கட்டி கொடுக்கிற சபைகள், அங்கே வந்து போதகரோ அதுக்கு புரோக்கர் உள்ள இடங்களுக்கெல்லாம் தயவு செய்து போய்விட வேண்டாம். வேதம் இதோ இருக்கிறது. வேத சத்தியத்தை நான் அடுத்து வெளிப்படையாக சொல்லுவேன். சபைகள் 7 அப்போஸ்தலன் பவுலுஸ் உருவாக்கினவர். அவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் குறைகளை சொல்லி நான் உன்னோடே பேசுகிறேன் என்று தான் சொன்னார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நீங்களும் தாராளமாக வாசிக்கலாம். இங்கே மத கலவரம், மதம் வந்து கலவரத்தை உண்டு பண்ணி மக்களின் கண்களை இருளாக்கி விட்டது. இருளின் மயக்கத்தில் மக்கள் அந்த மதங்களுக்குள்ளேயே பெருகி, மதங்கள் முற்கூட்டியே மனித இரத்தம் குடிக்கும் குருதி புனல்கள் என்று அறியுங்கள். அதற்குள்ளே மாட்டி பெருகி அப்படியே வரப்போகின்ற சாத்தானிய மதத்திற்கு நேராக கையெடுத்து கொடுக்கப்படும் போது மதங்கள் எல்லாம் நொறுக்கப்படும், விக்கிரகங்கள் எல்லாம் நொறுக்கப்படும். அவன் ஒரு விக்கிரகம் கொண்டு வந்து வைப்பான். அது செயற்கை நுண்ணறிவோடு பேசத்தக்கது. வரங்களை அவன் எல்லாம் கேட்டா சொல்லும். அது சொல்லும் தானே. அதுக்கு அதுதான் செயற்கை நுண்ணறிவு, மகா உருவம். அதற்கு அடிமை. அங்கே மக்களினுடைய சிந்தனைகளோ அங்கே செயற்பட போவதில்லை. விழித்தெழுங்கள். விழித்தெழுவதற்காக சொல்லப்படும் வார்த்தைகள் இவைகள். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். உறுதியாயிருங்கள்.